இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை நீங்களும் உங்கள் கம்ப்யூட்டரில் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் கூகுளில் போயிட்டு google.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். சரியா? பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா python.org அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை வெல்கம் டு python.orgன்னு இருக்குல்லையே, அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணும்போது அதிலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பைத்தான் 3.13.0 அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபியூ செகண்ட்ஸில் அந்த பைத்தான் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், செட்டப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். சரியா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல போயிட்டு ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகிருக்குது. அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து முக்கியமாக பண்ண வேண்டியது ஆட் python.exe bath அப்படின்னு இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் என்ன செய்யும், அது வந்து உங்களுக்கு வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறமா செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்த உடனே க்ளோஸ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ரன் ஆகிடுச்சாலும் செக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்டில் போய்க்கோங்க. போயிட்டு சிஎம்டி அதாவது கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சிஎம்டியும் ஸ்டார்ட்டில் அடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறமா ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ரன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காண்டி பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் கொட்டேஷனில் ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது திரும்பி பிரிண்ட் ஆகும். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறமா எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இதை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு பைத்தான் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். சரியா? ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பைத்தான் வந்து கரெக்டாக வந்து நமக்கு ரன் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம இப்போ அடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் எந்த இடத்துல இருந்து நம்ம டைப் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கோம். பைத்தான் 3.13 அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ஐட்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதுதான் அதோடைய விண்டோ. இந்த விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபாண்ட் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபாண்ட்டை வந்து சைஸை வந்து கூட்டிக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் கான்ஃபிகர் ஐட்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் போயிட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து தேவைப்படுதோ அதை வந்து சைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டோட டைப்பே நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், இதை வந்து மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஸோ நிறைய டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ ஸோ அந்த ஃபாண்ட்டை இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணி அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாறிடும். ஓகே. இதில் நீங்கள் இப்போ நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனில் ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணுறேன். அகெயின் என்டர் கொடுத்துட்டு என்ன செய்கிறேன்னா என்ட்ரு பண்ண உடனே ஸோ அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்குறோமோ அதை வந்து கீழே வந்து ரன் பண்ணிடும். ஓகே. இது வந்து ஒவ்வொரு சிங்கிள் லைனாக தான் நம்ம ரன் பண்ண முடியும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னா மல்டிபிள் லைன்ஸ் டைப் பண்ணுறதுக்காண்டி ஃபைலில் போய் என்ன செய்கிறோன்னா நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல அதே சேம் ப்ரோக்ராம் இதை ரன் பண்ணுறோம். பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைலில் போங்க, சேவ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து இப்போது லோக்கல் டிஸ்க் அப்படிங்கிற நான் இடத்த சூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ ஃபோல்டர். சரியா? மை பைத்தான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா நான் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே நான் போட போகிறேன். ஸோ மை பைத்தான் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. இதில் வந்து என்ன செய்யுங்கன்னா demo1.py அப்படின்னு கொடுக்கலாம். அல்லது டேரெக்டாகவே இங்கே demo1 அப்படின்னு கொடுத்தாலே தானாகவே என்ன செய்யும்னா demo1.py அப்படிங்கிறத எக்ஸ்டென்ஷனில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா நம்ம நோட் பேட் அப்படின்னு எடுத்திங்கன்னா .txt ஸ்டோர் ஆகும். வேர்டு ஃபைல் எடுத்தோம்னா
.doc, அதாவது ஒவ்வொரு ஃபைலுக்குமே ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ அது மாதிரி பைத்தானுக்கு வந்து .py. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பிரிண்ட் ஹலோன்னு கொடுத்து இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா, இதிலே ரன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரன் மாடியூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராமுடைய நேம் என்ன, ஸோ எங்கேருந்து ரன் ஆகுது, அதோடைய அவுட்புட் என்ன அப்படிங்கிறத காட்டிடும். அது போக என்ன அப்படின்னா, இதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். அல்ட் டேப் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே அந்த ஃபைல் ஓப்பனில் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து என்ன செய்கிறேன், ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அகெயின் இதையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட்டில் போகிறோம். அகெயின் py பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஐட்லி அப்படின்னு இருக்கும். ஸோ ஐட்லி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து ஃபைலில் ஓப்பன், ஸோ நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணோம், லோக்கல் டிஸ்கில் மை பைத்தானில் demo1 கொடுத்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அது வந்து திருப்பி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் ஓப்பன் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இப்போ அடிஷ்னலாக நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறோம். சேஞ்சஸ் பண்ணிட்டு எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன், சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரன் அப்படின்னு கொடுக்கணும், அல்லது F5 அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ரன் ஆகிடும். இப்போ ரன் ஆகிடுச்சு. திருப்பி அகெயின் அல்ட் டேப் கொடுங்க. இதில் அகெயின் இன்னொரு லைன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அகெயின் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஹலோ வேர்ல்டு டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போது என்ன செய்யுது அப்படின்னா, பைத்தான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லைன் பை லைனாக என்ன செய்யும், அது வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யும், ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறேன். இப்போ டபுள் கொட்டேஷனாக நான் வந்து எடுத்து விட்டுறேன். இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது என்ன காட்டும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எரர் காட்டும். சரியா? அந்த எரர் காட்டிடுச்சு இல்லையா, சின்டெக்ஸ் எரர். சரியா? சின்டெக்ஸ் எரர் அப்படின்னா, ஸோ டபுள் கொட்டேஷன் ஆரம்பித்தா கரெக்டாக டபுள் கொட்டேஷன் முடிக்கணும். அதனால் நம்ம வந்து என்ன மிஸ்டேக் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், டபுள் கொட்டேஷனை கரெக்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். அகெயின் நீங்கள் வந்து ரன் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகிடும். ஸோ இது வந்து ஐட்லி விண்டோவில் நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸ்டாக அடுத்து வேரியபிள்னால் என்ன, அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ், ஏதாவது ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.